வணக்கம், நான் சிவரூப கணேஷ். 54th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட் 9th செப்டம்பர் 2024 6:30 மணி அளவுல முடிஞ்சு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ்னா கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 53rd கவுன்சில் மீட்டே 23rd ஜூன் தான் முடிஞ்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 months கேப்ல இன்னொரு கவுன்சில் மீட் வர்றப்போ பெரிய லெவல்ல சேஞ்சஸ்லாம் இருக்காது. ஏற்கனவே நோட்டிஃபை பண்ண வேண்டியதெல்லாம் ஏற்கனவே நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஃபினான்ஸ் ஆக்ட் வேற இப்போ ரீசெண்டாக வந்துச்சு. ஸோ கன்சிக்யூட்டிவ் அடுத்தடுத்து சேஞ்சஸ் நிறைய வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த பட்சத்தில் 54th கவுன்சில் மீட்டோட ப்ரெஸ் ரிலீஸ் இப்போ வந்திருக்கு. அந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல நிறைய சேஞ்சஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5 கோடிக்கு மேல டர்ன் ஓவர் இருந்தா B2B சேல்ஸுக்கு இ இன்வாய்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2023 ஆகஸ்ட் டைம்ல நோட்டிஃபை ஆச்சு. இப்போ 54th கவுன்சில் மீட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா B2B மட்டும் இல்ல, நாங்க B2Bக்கு கொண்டு வந்தது பிரமாதமான ஒரு சக்சஸ் இ இன்வாய்ஸ். அதனால நாங்க அந்த சக்சஸ B2C டிரான்சாக்சன்ஸுக்கும் கொண்டு வர போகிறோம். ஐயோ, எப்பல இருந்து வரப்போகுது அப்படின்னு கேட்டோம்னா கவுன்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வாலண்டரியா டாக்ஸ் பேயராவே நான் B2Cக்குலாம் நான் இ இன்வாய்ஸ் போடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க B2Cக்கு போட்டுக்கலாம். இனிஷியல் இம்ப்ளிமெண்டேஷன் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் வர்றது இப்படிதான் வாலண்டரி பேசிஸ்ன்னு வரும். அதுக்கப்புறம் எல்லா B2C டிரான்சாக்ஷனுக்கும் இ இன்வாய்ஸ் உண்டுன்றதுதான் ஓவர் த பீரியட் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்க பிசினஸ் கன்சர்ன்ல யூ ஷுட் ஸ்டார்ட் கெட்டிங் ரெடி ஃபார் இ இன்வாய்சிங் B2C டிரான்சாக்ஷன்ஸ் ஆல்சோ. சின்ன சின்ன கன்சர்ன், மாசத்துக்கே ஒரு 150 இன்வாய்ஸ் தான் இருக்கு, இல்ல 200 இன்வாய்ஸ் தான் இருக்குன்னா நீங்க B2C டிரான்சாக்ஷனுக்கும் இ இன்வாய்ஸ் போடுறதுக்கு ஈஸியா அடாப்ட் ஆயிக்கலாம். ஆனா நீங்க ஒரு செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ் நடத்துறீங்க, ரீட்டைல் அவுட்லெட்ஸ் நிறைய இருக்கு, நிறைய பில் ஒரு நாளைக்கு ஓடுது, ஒரு நாளைக்கு 500 பில் ஓடுது, 1000 பில் ஓடுது அப்படின்னா அதை B2C டிரான்சாக்ஷனை இ இன்வாய்ஸ் பண்றதுக்கு யூ வில் ஹாவ் டு கெட் சப்போர்ட் ஆஃப் யுவர் சாஃப்ட்வேர் வெண்டர்ஸ். இப்போதைக்கு இது இம்ப்ளிமெண்ட் ஆகப்படவில்லை, ஆனா இது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 54th கவுன்சில் மீட்ல ரெக்கமெண்டேஷன்ஸ் பிளேஸ் பண்ணியாச்சு. அடுத்த முக்கியமான சேஞ்ச், எல்லாரையும் அடிக்கக்கூடிய சேஞ்ச் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட லேண்ட்லார்ட் அன்ரெஜிஸ்டர்டா இருந்து நீங்க ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு அவங்களுக்கு ரெண்ட் பே பண்றீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்டு டெனன்ட், அந்த டெனண்டா நீங்க ரெஜிஸ்டர் இருக்கிறப்போ நீங்க ஒரு டெனண்டா ரிவர்ஸ் சார்ஜ்ல டாக்ஸ் பே பண்ணிட்டு ஐடிசி அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் பிளேஸ் பண்ணியிருக்காங்க இந்த 54th கவுன்சில் மீட்ல. இது ஏற்கனவே வந்ததுதான். 2022 ஜூலைல ரெசிடென்சியல் டுவெல்லிங்க ஒரு ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கு ரெண்ட் விட்டா அந்த ரெஜிஸ்டர்டு பர்சன் ரிவர்ஸ் சார்ஜ்ல கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை 2022 வந்துச்சு. வந்தப்பே நிறைய கேள்வி என்னன்னா, இது என்னையாவது அர்த்தமே இல்லாம இருக்கு. ஒரு ரெசிடென்சியல் டுவெல்லிங்க ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கு ரெண்ட் கூட்டா அந்த ரெஜிஸ்டர்டு பர்சன் ரிவர்ஸ் சார்ஜ்ல டாக்ஸ் பே பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஆனா ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியோ ஒரு ரெஜிஸ்டர்டு பர்சன் கொடுத்தா ரிவர்ஸ் சார்ஜ் தேவையில்லையா? இது ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு சட்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2022 நிறைய இடத்துல பேச்சுகள் இருந்துச்சு. ஐயோ, எங்க கவர்மெண்ட் நீங்க அப்பெல்லாம் திட்டிடாதீங்க, உங்களுக்கு அதுதானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியும் ஒரு அன்ரெஜிஸ்டர்டு லேண்ட்லார்ட் இஸ் ரெண்டிங் அவுட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி டு ரெஜிஸ்டர்டு டெனன்ட்னா அந்த ரெஜிஸ்டர்டு டெனன்ட் ரிவர்ஸ் சார்ஜ்ல டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் இந்த 54th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்ல வந்திருக்கு. இந்த ரெக்கமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு டாக்ஸபிள் ப்ராடக்ட் பண்ற ஒரு ரெஜிஸ்டர்டு டெனன்ட்டுக்கு பிரச்சனையே கிடையாது. அவராட்டிக்கு 18% ரிவர்ஸ் சார்ஜ்ல கட்டிட்டு ஐடிஸ் எடுத்துட்டு போயிருவாரு. ஆனா உங்க ப்ராடக்ட்லாம் எக்ஸாம்டா இருக்கு அப்படின்னா நீங்க ரிவர்ஸ் சார்ஜ்ல டாக்ஸ் பே பண்ணணும். அது வெறுமனையா காஸ்டா மட்டும் ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப 2 லட்ச ரூபா ரெண்ட் பே பண்றீங்க அப்படின்னா 18% அதுக்கு ரிவர்ஸ் சார்ஜ் கேட்டீங்கன்னா 36,000 ரூபா வரும். அந்த 36,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஐடிசி எடுக்க முடியாது, ஏன்னா உங்களோட எல்லா ப்ராடக்ட்டும் எக்ஸாம்டா இருக்கும். ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகுறப்போ 2 லட்ச ரூபா ரெண்ட் பே பண்ற ஒரு எக்ஸாம்டு ப்ராடக்ட்ஸ் டீல் பண்ற ஒரு டெனண்ட்டுக்கு ரெண்ட் 2 லட்ச ரூபால இருந்து 2,36,000 ரூபா காஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். ஸோ ஃபார் ரெஜிஸ்டர்ட் டெனன்ட்ஸ் ஹூ ஆர் டீலிங் வித் டாக்ஸபிள் ப்ராடக்ட்ஸ் இஷ்யூ இருக்காது. பட் எக்ஸாம்டு ப்ராடக்ட்ஸ் பண்றீங்க இல்ல எக்ஸாம்டு டாக்ஸபிள் சேர்த்து பண்றீங்க அப்படின்னா உங்களோட ரெண்ட் காஸ்ட் பிகாஸ் ஆஃப் பேயிங் ஜிஎஸ்டி அண்ட் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் இன்க்ரீஸ் ஆகும். ரேட் ஆஃப் டாக்ஸ் ரிலேட்டட் சேஞ்சஸ் ஒரு சிலது கொண்டு வந்திருக்காங்க. ரீசெண்டா பார்த்தோம்னா யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி ஜி லெட்டர்னா எழுதியிருந்தாங்க. இந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ்ல ஜிஎஸ்டினா போடாதீங்க, இட் இஸ் அ பர்டன் ஆன் பீப்புள். அவங்களோட
வாழ்க்கையில இருக்கிற அன்சர்டனிட்டியை அவாய்ட் பண்றதுக்கு தான் அவங்க இன்சூரன்ஸே போடுறாங்க. அந்த இன்சூரன்ஸ்ல நம்ம ஜிஎஸ்டி போடுறது வந்து அவங்க லைஃப்ல இருக்கிற ரிஸ்க் மேல ஜிஎஸ்டி போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர்னா எழுதியிருந்தாங்க. அந்த லெட்டருக்கு இணங்க இந்த கவுன்சில் மீட்ல டிஸ்கஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் எங்களால முடிவுகள் வந்து அப்படின்னு எடுக்க முடியல. ஸோ நாங்க என்ன பண்றோம்னா, அக்டோபர் 2024 எண்டு வரைக்கும் நாங்க வந்து ஒரு டீம் மாதிரி போடுறோம். நிறைய ஸ்டேட்ல இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு ஒரு டீம் மாதிரி போடுறோம். அக்டோபர் 2024 எண்டுல வந்து நாங்க இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த கார்ன் பஃப்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டுருப்போம். அதெல்லாம் வந்து மேக்கிங் ப்ராசஸ் என்னன்னா, ஒரு கார்ன் இருந்துச்சுன்னா அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரூஷன்ன்றது ஒரு ப்ராசஸோட நேமு. ஸோ அந்த எக்ஸ்ட்ரூட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டோட டாக்ஸ் ரேட் இவ்வளவு நாள் வந்து 18% இருந்துச்சு. அதை இனிமேட்ல இருந்து 12% மாத்துறோம். இதுக்கு லாஜிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட சிமிலர் ஐட்டம்ஸ் இந்த மிக்சர்ஸ், நம்கின்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது வந்து 12% தான் இருக்கு. ஸோ நாங்க இந்த ப்ராடக்டையும் 18%ல இருந்து 12% மாத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் மூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் இன்னொரு கிளாரிபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹெலிகாப்டர்ல சீட் ஷேரிங் பேசிஸ்ல வந்து நம்ம பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு டாக்ஸ் ரேட் வந்து வெறும் 5% தான். ஆனா அதே ஹெலிகாப்டர் நம்ம வந்து ஒரு சார்ட்டர் பேசிஸ்ல இருக்கிறோம்னா 18% அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா வந்து ரேட் ரிலேட்டட் சேஞ்சஸ்ல வந்து கிளாரிபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம மெர்சல் படம் விஜய் மாதிரி நம்ம அலைன் பண்ணி பார்த்தோம்னா, ஏயா ஹெலிகாப்டர்ல வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணா 5% டாக்ஸ் போடுறீங்க, நாங்க மிக்சர் சாப்பிட்டா 12% டாக்ஸ் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழகான அர்த்தங்கள்லாம் எடுக்கலாம். ஆனா இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு தான் நல்லா இருக்கும். there is a strong logic behind all these rate changes. And one more important thing is கேன்சர் ட்ரக்ஸ்க்கெல்லாம் வந்து 12%ல இருந்து 5% டாக்ஸ் ரேட் ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் ஃபார் மெட்டல் ஸ்கிராப் டீலர்ஸ். இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்ல இருந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அன்ரெஜிஸ்டர்டு டீலர்கிட்ட இருந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் டீலர் மெட்டல் ஸ்கிராப்ஸ் பர்ச்சேஸ் பண்றாரு அப்படின்னா அந்த ரெஜிஸ்டர்ட் டீலர் ரிவர்ஸ் சார்ஜ்ல டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு ரெஜிஸ்டர்ட் டீலர் இன்னொரு ரெஜிஸ்டர்ட் டீலர்கிட்ட இருந்து மெட்டல் ஸ்கிராப் பர்ச்சேஸ் பண்றாரு அப்படின்னா ஜிஎஸ்டியில 2% டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ணிட்டு தான் பேமெண்ட்டே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்சும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. டிடிஎஸ் என்னப்பா பெரிய விஷயம் இல்லையே, நம்ம ஏற்கனவே இன்கம் டேக்ஸ் எல்லாம் எத்தனை பேர் டிடிஎஸ் பிடிக்கிறோமே, அதோட சேர்த்து இது ஒரு டிடிஎஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப இதை ஈஸியா நினைக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜிஎஸ்டி டிடிஎஸ் இஸ் டிஃபரெண்ட், இன்கம் டேக்ஸ் டிடிஎஸ் இஸ் டிஃபரெண்ட். இன்கம் டேக்ஸ்ல நீங்க டிடிஎஸ் பிடிக்கிறதுக்கு டான் நம்பர்னு ஒரு நம்பர் தேவை. அந்த நம்பர் இருந்தாலே போதும், நீங்க யாருக்குனாலும் டிடிஎஸ் பிடிச்சிக்கலாம். ஜிஎஸ்டியில அந்த டான் நம்பரை வச்சு நான் வந்து ஜிஎஸ்டி டிடிஎஸ் சேர்த்து பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிக்க முடியாது. ஜிஎஸ்டியில there is a separate procedure for detecting டிடிஎஸ். டிடிஎஸ் டிடெக்ட் பண்றதுக்குன்னே நீங்க தனியா வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணி வாங்கணும். வாங்கிட்டு எல்லா மாசமும் 10ஆம் தேதி வந்து பழைய மந்த்துக்கான யார் யார் டிடிஎஸ் பிடிச்சிருக்கீங்க அப்படின்ற டீடைல்ஸ் வந்து GSTR7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம்ல நீங்க ஃபைல் பண்ணணும். அண்ட் டிடிஎஸ் அப்ளிகபிலிட்டி ஜென்ரலா இப்போ வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அண்டர் கான்ட்ராக்ட் 2,50,000க்கு மேல வந்து டாக்ஸபிள் வேல்யூ இருந்தால் யாரு பே பண்றாங்களோ அவங்க டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படின்றது ஜென்ரலா செக்ஷன் 51ல சொல்லியிருப்பாங்க. இந்த மெட்டல் ஸ்கிராப்புக்கான டிடிஎஸ்க்கும் அந்த 2,50,000க்கான லிமிட் இருக்கும் என்றுதான் என்னோட ஒப்பீனியன். பட் we will only know when it gets implemented. மெட்டல் ஸ்கிராப்பை வந்து நீங்க அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன்ட் இருந்து வாங்கினா நீங்க ரிவர்ஸ் சார்ஜ்ல கட்டணும். ரெஜிஸ்டர்டு பர்சன்ட் இருந்து வாங்கினா அவருக்கு 2% ஜிஎஸ்டி டிடிஎஸ் பிடிச்சிட்டு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு they have introduced a new change in this 54th ஜிஎஸ்டி கவுன்சில். இது எதுவுமே ஒன்று நோட்டிஃபை பண்ணப்படவில்லை, எல்லாம் ப்ரெஸ் ரிலீஸ்ல வந்தது மட்டும்தான். இட் வில் பி நோட்டிஃபைட் இன் அ லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம். அண்ட் லாஸ்ட் 2 இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் சொல்ல முடியாது, ஏற்கனவே வந்ததுதான். 53rd ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்ல வந்து 1718, 1819, 1920 வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனல்டி வெய்வர் ஃபார் நோட்டீசஸ் ஆர்டர்ஸ் இஷ்யூட் அண்டர் செக்ஷன் 73ன்னு சொல்லிட்டு ஒன்னு கொடுத்திருந்தாங்க. அது இவ்வளவு நாள் ஆச்சே வரலையே. 2019-20க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் போடுறதுக்கு லாஸ்ட் டேட்டே வந்து 31st August 2024. ஸோ எல்லா ஆர்டர் வந்துருச்சு. எனக்கு வந்த ஆர்டர் ஃபுல்லா இன்ட்ரெஸ்ட் பெனல்ட்டியோட சேர்ந்து தான் வந்திருக்கு. நான் டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதுற லெட்டர்லயோ இல்ல ரிப்ளைலயோ இதை மாதிரி இன்ட்ரெஸ்ட் பெனல்ட்டி எல்லாம் வெய்வ் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்ட் பெனல்ட்டியோட தான் ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் பேனிக் ஆயிட்டு இருக்கிற ஒரு நேரத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெய்வருக்காக நாங்க தனியா வந்து ஃபார்ம்ஸ் ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வர போறோம். அது வந்து 1st November 2024ல இருந்து எஃபெக்டிவ் ஆகிற மாதிரி நோட்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
1st November 2024 இருந்து எஃபெக்டிவ் ஆகிற மாதிரி நோட்டிஃபை பண்ணாலும் அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் போர்ட்டல்ல லைவ் ஆகிறதுக்கு இட் வில் டேக் ஈவன் அ லாங்கர் டைம். ஏன்னா நீங்க GSTR 990 ஃபார் த ஃபினான்சியல் இயர் 23-24 வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட் வரைக்கும் 9th September 2024 வரைக்கும் முன்னும் GST போர்ட்டல்ல லைவ் ஆகல. இட் ஹாஸ் பீன் நோட்டிஃபைடு சம் 2 months பேக்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் போர்ட்டல்ல லைவ் ஆகல. ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் வந்து போர்ட்டல்ல வர்றதுக்கு இன்னும் நிறைய டைம் எடுக்கும். ஆனா கவர்மெண்ட் வந்து தே ஆர் ஜஸ்ட் ரீஅஷ்யூரிங். நான் 53rd GST கவுன்சில் மீட்ல நான் சொன்னது வந்து அப்படியே மறந்துட்டு போயிரல. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அது இந்த டைம் லைன்ல இப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தே ஹவ் ஜஸ்ட் இன்டிமேட்டட் அஸ் இன் திஸ் பிரஸ் ரிலீஸ். செக்ஷன் 16(4) அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கு. தட் செக்ஷன் சேஸ் தட் ஒரு வருஷத்துக்கான ITC வந்து நெக்ஸ்ட் இயர் 30th November வரைக்கும் தான் எடுக்க முடியும். ஆர் த டேட் ஆஃப் ஃபைலிங் GSTR 9 whichever is earlier, அந்த டைம் லைனுக்குள்ள தான் எடுக்க முடியும். அதுக்கு மேலே லேட் ஆயிடுச்சுன்னா நீங்க ITC எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 16(4)ன்னு சொல்லிட்டு GST ஒரு செக்ஷன் இருக்கு. இனிஷியல் பீரியட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் 17, 18, 18, 19, 19, 20, 2021 இந்த 4 வருஷத்துக்கு கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல சட்டம் புதுசு. நிறைய பேர் வந்து GSTR 3B லேட்டா ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அந்த 16(4) டைம் லைனுக்கு அடுத்து வந்து ஃபைல் பண்ற கேசஸ்லாம் உண்டு. அந்த கேசஸ்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 3B எடுத்த ITC மொத்தமுமே இஸ் ஹிட் பை த செக்ஷன் 16(4). நீங்க ITC எடுக்க முடியாது அப்படின்ற நிலைமைனா நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஆஃப் லேட் வந்து பார்த்தோம்னா அந்த IIT ஹைதராபாத்ல இருந்து வர நோட்டீஸ், AI ஜென்ரேட்டட் நோட்டீஸ்ல வந்து அந்த ரிட்டர்ன் லேட்டா ஃபைல் பண்ண ரிட்டர்ன்ஸ்னால அதுல இருக்கிற ITC ஃபுல்லாவே டிஸ்அலவுட் அப்படின்னா நோட்டீசஸ் வந்திருக்கு. அது இன்ஃபேக்ட் 1920 பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஆர்டருமே ஆயிருக்கு. ஆனா இது ஃபினான்ஸ் ஆக்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, செக்ஷன் 16 subsection 5, செக்ஷன் 16 subsection 6ன்னு சொல்லிட்டு 2 செக்ஷன் நாம கொடுக்குறோம். பை திஸ் செக்ஷன் அந்த மொதல் 4 வருஷத்துக்கு 17, 18, 18, 19, 19, 20, 2021 வந்து the last date of availing ITC shall be 30th November 2021. ஸோ 30th November 2021 நீங்க அந்த வருஷத்துக்கான ரிட்டர்ன் ஃபைல் பண்ணீங்கன்னா ITC எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. அதை வந்து இன்னும் நோட்டிஃபை பண்ணப்படவில்லை. அது இன்னும் லைவ் ஆகல. இப்ப எனக்கு ஆர்டர் வந்துருச்சே, நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் ஹஸ் டோல்ட் இன் திஸ் 54th GST கவுன்சில் மீட் தட் உங்களுக்கு வந்து இதை மாதிரி என்டையர் ITC டிசர்வ் பண்றப்ப ஆர்டரோட வேல்யூ வந்து ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ நீங்க 10% ப்ரீ டெபாசிட் கேட்டுட்டு அப்பீல் போறதுன்னா இட் வில் காஸ் அ ஹியூஜ் ஃபினான்ஷியல் பர்டன் ஆன் த டாக்ஸ் பேயர். ஸோ அந்த பர்டன்லாம் நீங்க எடுத்துக்க வேணாம். வி வில் கிவ் யூ ஆப்ஷன் டு ரெக்டிஃபை த ஆர்டர். நீங்க அந்த ஆர்டர் வந்து ரெக்டிஃபை பண்ணி வாங்குறதுக்கு வந்து நாங்க ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறோம், ஒரு ரூலை வந்து அமெண்ட் பண்ணி நாங்க தரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹஸ் ஷோன் இட்ஸ் இன்டென்ஷன், ஹஸ் கன்வேட் இட்ஸ் இன்டென்ஷன் இன் திஸ் 54th GST கவுன்சில் பிரஸ் ரிலீஸ். நான் 53rd GST கவுன்சில் மீட் முடிஞ்சப்போ சொல்லியிருந்தேன், எங்க பார்த்தாலும் நல்ல செய்தியா இருக்கு, கெட்ட செய்தி தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். பட் when it comes to 54th GST கவுன்சில் மீட், 53rd GST கவுன்சில் மீட்ல ஏற்கனவே ஒரு ரிலாக்ஸேஷன்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை பத்தி மறுபடியும் 54th கவுன்சில் மீட்ல டச் அப் ஆன் பண்ணியிருக்காங்க. நீங்க அதெல்லாம் எடுத்து விட்டு பார்த்துட்டீங்கன்னா ரேட் ரிடக்ஷன்ஸ் ஒரு சிலது இருக்கு, தட் இஸ் வெல் அண்ட் குட். அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த மெட்டல் ஸ்கிராப் டீலர்ஸ்க்கு TDS இன்ட்ரடியூஸ் பண்றது, ரிவர்ஸ் சார்ஜ் ஃபார் ரெண்ட், ரிவர்ஸ் சார்ஜ் ஃபார் மெட்டல் ஸ்கிராப் டீலர்ஸ், B2C டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து இன்வாய்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே it is once again going to make business a little tougher for registered taxpayers. Hope that the implementation is smooth in this regard. That's it for today's video. Thank you. If உங்களுக்கு என்ன doubts இருந்தா you can mention in comments. I'll be happy to clarify your doubts in the comments itself. Thank you.